நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி முதல் தை மாதம் 8ஆம் தேதி வரை இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி, செவ்வாயினுடைய வக்ரம். ஆமாம், செவ்வாயினுடைய பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா 20/10/2024 ஞாயிற்றுக்கிழமை மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். ஆமா, கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த கடகத்துல நீச்சம் பெற்றாலும் இந்த செவ்வாயானவர் 7/12/2024 முதல் 21/1/2025 வரை வக்ரமாகிறார். இந்த 2 விதமான பாவக பலன்களை இந்த செவ்வாய் இப்பொழுது வெளிப்படுத்துகிறார். ஆமா, ஒரு நீச்ச கிரகத்தினுடைய பலாபலன் என்ன செய்ய போகிறது, அந்த நீச்ச கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரம் அடைந்தால் என்ன செய்ய போகிறது, இதுதான் நம்ம பார்க்க போற பலனுடைய விவரம். இதுதான் விஷயம். பட் இந்த செவ்வாய் பகவான் நீச்ச பார்வை, வக்ர பார்வை, 2 ஆப்ஷன்ல உங்களுக்கு பலன் கொடுக்க போறாங்க. முதல்ல ஏனைய கிரகங்களில் ஆற்றல் அதிகமான கிரகம் செவ்வாய் பகவான். அதீத வீரம், அதீத தைரியம், போர்க்களம், இரத்தக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவக அமைப்பு. பட் இந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அப்படின்னா ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒருத்தர் அமைதியா இருந்தா என்ன சூழ்நிலை உருவாகும்? எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடாதா? ஒருத்தர் சரசரன்னு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, வேகமா ஓடின்னு இருக்கார், டக்குன்னு ஒரு 10 நாள் ரெஸ்ட்ல இருக்கார் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? என்ன சார் ஆச்சு? உடம்பு ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை வேற ஏதாவது மனசு ப்ராப்ளமா, இல்லை நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி அதிவேகமான ஒரு கிரகம் இந்த செவ்வாய். அவரு ஏதோ ஒரு வேகத்தடை கொஞ்சம் வருது, கொஞ்சம் ஸ்லோ பண்றாங்க. பட் என்ன மாதிரியான பலன்கள் 12 ராசிக்கு நடக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எந்த காரியங்களில் இந்த 12 ராசியினர் பாதுகாப்பாக இருக்கணும், எதனாலலாம் பிரச்சனை வரப்போகுது, பட் இந்த பிரச்சனையை பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான சூழல் உங்க ஜாதகத்துல இருக்கா, பட் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, அந்தர சூட்சமங்கள் என்ன, பட் இப்ப செவ்வாய்க்கும் ஏற்கனவே ஜனனகால இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் 6, 8, 12 ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற ஒரு விவரத்தெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுடைய முழு பலனை நீங்க அறிஞ்சிக்க முடியும். பட் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி காலபுருஷ தத்துவப்படி நம்ம சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது ஒரு 65% உங்களுடைய ஜாதகத்துக்கு வேலை செய்யும். பட் மீதி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு முழு பலனை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஆரோஸ்கோப் நீங்க பார்த்துக்கலாம். ஒரு தெளிவான நிலை உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த செவ்வாயினுடைய சேட்டைகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே செவ்வாயினாலே ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பயம்தான். ஆனால் செவ்வாய் வலுத்து இருக்கிறவங்க பெரிய பெரிய சாதனைகள் படைக்கிறாங்க, பல வரலாறுகளில் இடம் பிடிக்கிறாங்க, பட் வீரதீர விளையாட்டுகளில் ஜெயிக்கிறாங்க. இப்போ செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால வரக்கூடிய இந்த பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். வீரத்திற்கு உகந்த மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் தான். ஒரு ராசியாதிபதி வலுப்பெற்றால் தான் ஒரு ஜாதகன் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ள முடியும், எவ்வித சூழலையும் வலிமை பெற முடியும் அப்படின்ற பாவக அமைப்பு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். பட் இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் செவ்வாய் பகவான் தான். வம்பு, வழக்கு, அவமானங்கள், கடன்கள், விபத்துக்கள், கண்டங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடியதும் செவ்வாய் பகவான் தான். அவரே ராசியாதிபதியாகவும் வராரு, அஷ்டமாதிபதியாகவும் வராரு. உங்க ராசிக்கு 4ஆம் பாவகத்துல போயிட்டு செவ்வாய் நீச்சம் அடைகிறார் பிளஸ் வக்கரம் அடைகிறார். ஆக்சுவலா ஒரு 94 நாட்கள் இந்த பாவக அமைப்பு இப்ப நம்மளுக்கு வேலை செய்ய போகுது. இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நாம் எவ்வித வகையில பாதுகாப்பாக இருக்கணும், எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அப்படின்ற ஒரு புரிதலுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். பட் இந்த மேஷ ராசிக்கு இந்த செவ்வாயினால் வரக்கூடிய பிரச்சனை முதல்ல கணவன் மனைவி உறவுகள்ல சிறு சலனங்கள் வருவதற்கு உண்டான சூழலை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். ஆமா, கண்டிப்பா ஏதோ ஒருத்தர் மனக்குழப்பங்கள், மனச்சஞ்சலங்கள், ஏதாவது ஒருத்தர் சொல் கேட்டு வீட்டுக்குள்ள சில குழப்பங்கள் தாண்டமாடுவதற்குண்டான சூழல் இந்த செவ்வாய் உங்களுக்கு கொடுக்க போகிறார்.
அதுக்கடுத்த விஷயம் என்னன்னா, உங்களுடைய தொழில் ரீதியான வருமானங்களை தடை பண்ணுவார். 2 விஷயம். ஆமாம், ஏதாவது நீண்ட நாளாக வரக்கூடிய பணங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். பட் புது ஆர்டர்ஸ் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா ஏக்கமான சூழ்நிலையில இருக்கும். என்னடா எல்லாமே ஒரு சுழற்சி முறையில் இருக்குது, எதுவுமே ஒரு டக்குன்னு முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சில நிதான போக்கு கொடுப்பார். ஆமாம், வேகமாக நடந்து வந்த காரியமெல்லாம் இப்போ ஸ்லோவாக நடக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு மாயை தோற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய உருவாகும் இப்போ நடக்கும். பட் அதுக்கடுத்த விஷயம்னா, நம்மளுக்கு வந்து கொண்டிருக்கின்ற லாபங்கள் இப்போ ஏதோ ஒரு இடத்துல குறைய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுப்பார். பட் நான் உங்களுக்கு இதை சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எதுக்காக அப்படின்னா, கவனம் வேண்டும், இதெல்லாம் நடக்க போகுது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். பட் ஏன்னா நம்மளுக்கு கணவன் மனைவி உறவுகளில் விரிசல் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து செல்லணும். யாராவது ஒருத்தவங்க வாக்குவாதங்கள் ஆரம்பித்தாலும் சரி, இன்னொருத்தவங்களுடைய சொல்ல கேட்டு மனைவி நம்மளை சந்தேகப்பட்டாலும் சரி, கணவன் சந்தேகப்பட்டாலும் சரி, 2 பேரும் உட்காந்து பேசி அண்டர்ஸ்டுட் பண்ணணும். பட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு வாடிக்கையாளர்களால் பிரச்சனை வரும். ஆமாம், பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரும். ஏதோ ஒருத்தவங்க கணக்கு வழக்கு கேட்குற மாதிரி, ஏதாவது ஒருத்தவங்க தப்பு பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இந்த செவ்வாய் இப்போ நீச்ச பார்வையால் இந்த விஷயத்தை உங்களுக்கு செய்ய போகிறாங்க. பட் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இது 94 நாட்கள் இந்த மாதிரி சூழல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு காரியம் வந்தாலும் அவசரப்படாதீங்க, பேசி தீர்த்துக்குங்க. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஜோதிடனாகி நான் உங்களுக்கு ஒரு கைட்னஸ். அதை தாண்டி மைனஸ் சொல்கிறணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. பட் தொழில் ரீதியான மாற்றங்கள், பெரிய முதலீடுகளை உள்ள போட்டு ஏதோ ஒரு முடக்கத்தை பண்ணாதீங்க. ஆமாம், பெருசாக வாய்ப்பு வரும், ஏதோ ஒருத்தர் ஆசை காட்டுறா, 10 ரூபா போட்டால் 20 ரூபா கிடைக்குது, செய்யுங்க, நம்பிக்கையோடு பேசுகிறா, நம்பிக்கையான பர்சனாக இருக்கா, நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா, இப்போ போகக்கூடிய பணம் ரொம்ப நாளாக லாக் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆமாம், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சிவில் இன்ஜினியர்ஸ், வீடு மனை தொழில் விற்கிறவா, இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களா, இந்த ட்ராவல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களா இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை. இந்த காலகட்டத்தில் போய் ஒரு வண்டி வாகனம் விற்றுட்டு இன்னொரு வண்டி வாகனம் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் போகாமல் இருக்கிறத சமதளவு பயன்படுத்திக்கிறதா பண்பட்ட நிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். பெரிய முதலீடுகளை எதுலையும் போட வேண்டிய அவசியம் இப்போதைக்கு வேண்டியதில்லை. அப்படி மீறி போட வேண்டிய ஒரு காலம் வருது அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூட்சமும் எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணிட்டு, இப்போ நடக்கக்கூடிய செவ்வாயினுடைய பயிற்சிக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய செவ்வாய்க்கும் எந்த வகையில் இருக்குது, எந்த நட்சத்திரங்களோடு தொடர்புறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் புரிதலோடு செயல்பட்டால் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். ஆக மேஷ ராசிக்கு இந்த செவ்வாயினால் கணவன் மனைவிக்குள்ள சிறு விரிசல்கள், பட் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வாடிக்கையாளர்களால் பிரச்சனை, பட் உத்தியோகம் செய்யக்கூடிய தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய ஆட்களால் சில சங்கடங்கள், திருடு போகுதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. தொழிலில் ஒரு ஏற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறத அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு போயினே இருப்போம்பா, பார்த்துக்கலாம்பா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எடுத்துக்கணும். புதுசாக ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் போயிட்டு இன்னொரு கிளை ஆரம்பிக்கிறது, இந்த தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை திசை மாற்றி விடக்கூடிய காலமாக இது இருக்கும். அப்படிதான் முடியும். ஏன்னா ஒரு மனிதன் முன்னேறுவதற்கும் தாழ்வதற்கும் ஒரு நொடிப்பொழுது தான், ஒரு க்ஷணப்பொழுது தான் சொல்கிறான். அந்த க்ஷணப்பொழுதில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய டேர்னிங் பாயிண்ட். அப்போ அந்த க்ஷணப்பொழுது தான் இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு விதியாக நாம் எடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விளைவுகள் அது நம்மளுடைய பாதையை ஏற்றமாகவும் இறக்கமாகவும் பல போராட்டத்துக்கும் தள்ளப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக எடுக்கணும். பட் அவசரப்படுதல் என்பது கூடாது. இந்த மாதிரி சப்ஜெக்டுகள் நமக்கு துன்பங்கள் விளைவிப்பதற்காகவும் நெருடல் கொடுப்பதற்காகவும் பாதிப்படைகிறதுக்காகவும் தான் இந்த செவ்வாயினுடைய நீச்ச பார்வை, பட் வக்கர பார்வையாக இப்போது இந்த 90 நாட்களுக்கு உங்களுக்கு செயல்படுகிறது. பட் இந்த பாவகத்திலெல்லாம் இந்த மேஷராசினர் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. பட் இந்த செவ்வாயினுடைய பயிற்சியில் பெருசாக நம்ம பாதிப்பு அடையாமல் இருக்கணும் அப்படின்னா, சூரிய பகவானுடைய நமஸ்காரம் உங்களுக்கு மிக 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 வலிமை. உங்கள் குடும்பத்தில் சூரிய பகவானுடைய புகைப்படம் ஏதாவது தலைவாசலுக்கு மேலே மாட்டி வைங்க. பட் மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த மேஷ ராசியின் இந்த செவ்வாயினுடைய தாக்கத்திலிருந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு
நான் வணங்கக்கூடிய உமையவள் அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வாழ்க வாழ்க.